விதை விதைத்தவன் அறுவடை செய்வான். விதையை நட்டுவிட்டால் அதிலிருந்து நமக்கு மரம் கிடைக்கும், காய் கிடைக்கும், கனி கிடைக்கும், இலை கிடைக்கும். அதையே நிலத்தில் தூவினால், நெல் மணிகளை தூவினால் நெற்பயிர் வரும், கதிர்கள் வரும், அறுவடை செய்யலாம். இது ஒரு உதாரணமே. நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்வோம். விதைக்கவே இல்லை என்றால் அறுவடையே இருக்காது. ஆனால் நாம் எல்லாம் பல பாவங்களை விதைக்கிறோம், உயிர்களை கொல்கிறோம், கெடுக்கிறோம், கொலை புரிகிறார்கள், கள்ளம் வைக்கிறார்கள் என்று பல செயல்களை, தீய செயல்களை அவர்கள் செய்கிறார்கள். அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு, தப்பவே முடியாது. சிலர் அப்படி கொலை செய்துவிட்டு எங்கோ மறைந்து போய்விட்டார். 20 வருடங்களுக்கு பிறகு அவரை கண்டுபிடித்து அவரை சிறையில் வைத்தார்கள். இப்படித்தான் அரசன் அன்று கொல்வான், அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும் என்று சொல்வார்கள். ஒரு பழமொழி உண்டு. எந்த தெய்வம் என்றால் மனசாட்சி தான். அதைத்தான் இன்று அரசு நியாயம் கேட்கக்கூடிய நீதித்துறை செய்கிறது. அந்த நீதித்துறை தான் இந்த நியாயம். தெய்வம் அங்கேதான், தெய்வத்தின் குரல் என்று சொல்வார்கள். எனவே நாம் எதை செய்தாலும் பிறருக்கு நன்மை பயக்கும் வகையில் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும். அதைத்தான் கர்மா என்று சொல்வார்கள். அது முன்வினை, பின்வினை, தன்வினை என்று பல வாராக அவர்கள் சொல்வார்கள். எனவே நாம் எதை செய்தாலும் பிறருடைய மனம் கோழாமல், துன்புறுத்தல் இல்லாமல், நன்மை பயக்கும் வகையில் நாம் செய்ய வேண்டும். வினை அறுப்பான் என்று ஒரு வார்த்தையும் உள்ளது. வினை அறுப்பான். எந்த வினை அவன் செய்வானோ அதை அவன் அறுவடை செய்வான். நல்வினை, தீவினை என்று இரண்டாக நாம் பிரித்து சொல்லலாம். எனவே நண்பர்களே, ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்று சொல்வார்கள். அந்த வகையில்தான் நாம் அத்தனையுமே இருக்கிறது. எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுவடை செய்வாய். அதுதான் அதனுடைய கருத்து, உட்பொருள். இதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர் தவறு செய்வதற்கு யோசிப்பார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை சிந்திப்பார்கள். அதுவும் மீறி அவர்கள் செய்தார்கள் என்றால் அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்கொண்டான் என்று சொல்வார்கள். அப்படித்தான் எல்லாமே. எனவே நாம் எதை செய்தாலும் பிறருக்கு தீமைகள் தராத செயலாக செய்ய வேண்டும். திருக்குறளும் அப்படி ஒன்று இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு சரி என்று பட்டால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இப்படி எனக்கு பொழுதுபோக்காக பல விஷயங்களை, நல்ல விஷயங்களை எல்லோருக்கும் சொல்வேன். அதில் தீமை இருந்தாலும் அதையும் சொல்லுவேன், அதை செய்யக்கூடாது என்று. கொலை செய்தல் பாவம் தானே. இன்னொரு உயிரை கொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? எல்லா உயிர்களுமே இந்த பூமியில் தானே இருக்கிறது. ஆனால் இன்று அதையெல்லாம் மாறிவிட்டது. அதற்கான ஒரு நியாயம் சொல்கிறார்கள். ஆதி காலத்தில் அவன் விலங்கை தின்றான், எரிந்து போன விலங்குகளை தின்றான். ஆனால் இன்று எல்லாவற்றையும் சமைத்து சாப்பிடுகிறார்கள். வள்ளலார் அவர்கள் மாமிசத்தை சாப்பிடாதீர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் மாமிசம் சாப்பிட்டால்
அந்த எந்த விலங்கின் இதை சாப்பிடுகிறோமோ அந்த குணம் வந்து விடும் என்று வள்ளலார் சொல்வார். எனவே இதையெல்லாம் யார் கேட்கிறார்கள்? கேட்பார்கள். காலம் வரும், அவர்களுக்கு மாற்றம் வரும், நிச்சயமாக வரும். ஏனென்றால் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்பதுதான். ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் அதை உடனே ஜெயிலில் போட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு நாயை கொன்றுவிட்டால் அதற்கு பாவம் கிடையாது. நாய் தானே, நன்றியுள்ள மிருகம் என்று சொன்னாலும் சமீபத்தில் பல குழந்தைகளை அது கடித்து குதறியது, ஒரு குழந்தை கொன்று விட்டதாக ஒரு செய்தி வருகிறது. எனவே நாய்க்கும் அங்கே தண்டனை உண்டு. அடித்து கொன்று விடுவார்கள், புதைத்து விடுவார்கள். எனவே இதையெல்லாம் நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை பயணிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.